இன்னொரு மார்க்கெட் பொறுத்தவரை ட்ரம்போட டாரிஃப் ஹைக்னால ஹெவியா கீழே விழுந்திருந்து பார்க்க முடிஞ்சது. ஓப்பனிங் கேப் டவுன்ல இருந்து அங்கிருந்து கீழே விழுந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வரை கீழே போயிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் 2 o'clock அன்எக்ஸ்பெக்டடா ரெக்கவரி ஆன மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல வந்து முடிச்சிருக்கிறதையும் பாக்குறோம். எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணிடலாம். நீங்க எனக்கு எப்படி ட்ரேட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Hello everyone, this is Jagdishwaran, founder of Trade Emperor. நம்ம ட்ரேட் எம்பரர்ல ட்ரேடிங் ஃப்ளோரோட இருக்கக்கூடிய நியூ இன்ஸ்டியூட்டை ஓபன் பண்ணிருக்கோம். இதுக்காகவே ஸ்பெஷல் ஆஃபரோட 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். மார்னிங் அண்ட் ஈவினிங். மார்னிங் 11 o'clock, ஈவினிங் 7:30 2 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு கேப் டவுன்ல இருந்துச்சு. ட்ரம்போட டாரிஃப் ஹைக், அதாவது ஆல்ரெடி 25% இருக்கு, another 25% ஆட் ஆயிட்டு 50% டாக்ஸ் அப்படிங்கறது இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பெரிய லெவல்ல கேப் டவுன்ல இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். பட் அது நடக்கல அப்படிங்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் வந்து இமீடியட்டாவே ஃபால் ஆக ஆரம்பிச்சாங்க. அது செகண்ட் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய 24,497 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சு. அங்கிருந்து கீழே வந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24,360 வரை போயிட்டு இமீடியட் ஜம்ப் அப்படிங்கறது எடுத்தாங்க ஆஃப்டர்நூன் ஒரு 1:30 டைம்ல. இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டா மேல போயிட்டு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கக்கூடிய 24,600 இந்த ரேஞ்ச்ல போயிட்டு முடிச்சிருக்கிறதையும் பாக்குறோம். இந்த ஒரு பாசிட்டிவிட்டியை இந்த ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். பட் நல்ல ஒரு ரெக்கவரி அப்படிங்கறத கொடுத்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனிவே இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பியர்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் 1 பிரேக் பண்ற பட்சத்துல பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் 2 இருக்கக்கூடிய 24,500 நியர போயிட்டு ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வியூ அப்படிங்கிறது இருக்கு. அதையும் பிரேக் பண்ற பட்சத்துல உங்களுக்கு பெருசா ஃபால் ஆகும் அப்படிங்கறத ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். இதை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் கீழே வரணும் அப்படிங்கறத எதிர்பார்த்திருந்தோம். சப்போர்ட் 1 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா சப்போர்ட் 2 அதையும் பிரேக் பண்ணும்போது ஒரு நல்லாவே கீழே இறங்கலாம் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்த்திருந்தோம். அதே மாதிரி 24,360 வரை வந்திருக்கிறது நம்ம பாக்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரசியா இருக்கு அப்படிங்கறத ஷோ பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய வியூவா இருக்கு. இதை பார்த்து யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். இது கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்துக்க கூடாது அப்படிங்கறத காஷனாவே சொல்லிடுறேன். எனிவே இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் டேட்டாவை என்னன்றதை பார்த்துலாம். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய யூரோப் ஜோன் அப்படிங்கிறது பிளாட்டா ஓப்பன் ஆயிட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா யூஎஸ் மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவிட்டியை, அதாவது கேப் அப்ல ஓப்பன் ஆகி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது புரிதலா இருக்கு. இதோட கண்டினியூஷன்ஸ் இருக்கிற பட்சத்துல ஏஷியா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கும் ஒரு கேப் அப்ல இருக்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அப்படியே கேப் அப்ல இருந்தாலுமே மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கக்கூடிய டேட்டாவா இருக்கு. அப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் ஒரு கேப் அப்ல இருந்து கீழே வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பட் இந்த சினாரியோல இந்த கேப் அப் எக்ஸ்பெக்டடா அப்படின்றது நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா யூஎஸ் அண்ட் யூரோப்புக்கு இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா இருந்தாலுமே, இந்த டாக்ஸ் ஹைக் அப்படிங்கிறது பாசிட்டிவா இருந்தாலுமே இந்தியன் மார்க்கெட் அல்லது ஏஷியா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் டேட்டாவில் பிசிஆர் ரேஷியோ 1.03 இருக்காங்க. கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் 2 பேருமே ஈக்குவலா இருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைட்வேஸ்ல இருக்கலாம் அப்படிங்கிற அந்த வியூ அப்படிங்கிறது கிடைக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூல கால் ரைட்டர்ஸ் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதும் கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து நம்ம லீடா எடுத்துக்கலாம். ஓவராலாவே வேர்ல்டு மார்க்கெட் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே பாசிட்டிவ் சைட்ல இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்கூடிய வியூவா இருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட்ல 2 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். பட் யாரோட டாமினேஷன்ல பிரைஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் பியர்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்திருந்தாங்க. இப்போ டெம்பரவரியா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா புல்ஸோட கண்ட்ரோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் 2 நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கக்கூடிய 24,734 டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அது எதுக்கு மேல இருக்கிற போது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24,631 இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா நமக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 24,734 போயிட்டு ரீச் பண்ணும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கான ஏரியா அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதோட பிரைஸ் வந்து இங்க போகணும் அப்படிங்கிறது வியூவா இருக்கு.
பட் இந்த இடத்துல இருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஜோனுக்கும் இடையில மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஓவராலா புரிஞ்சுக்கலாம். பட் இந்த R2 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கக்கூடிய R3 போயிட்டு டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 24,960 போய் டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்மளோட புரிதலா இருக்கு. இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா மாறி இருக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவான நியூஸ் இருக்கிறதுனால கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னதான் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்போட டாரிஃப் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25% ஹைக் அப்படிங்கிறது, அதாவது டோட்டல் 50% ஹைக் அப்படிங்கிறது இந்தியாவை பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு நியூஸ் தான். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் அது பாசிட்டிவா இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா அது வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் நியூஸ் தான் அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டை பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். பட் ஓவரால் மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸை இது கீழே தான் கொண்டு போகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு 2 டே டைம் ஃப்ரேம்ல இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 24,400 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகணும். அதுக்கு கீழே இருந்தா மட்டும்தான் நம்ம டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது 22,700 வரை போகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா சஸ்டெயின் அப்படிங்கிறது பார்க்க தெரியணும். அதுக்கு பிறகுதான் நம்ம இதை சொல்லவே முடியும். அதனால நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இது தெரியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சோ எனிவே மார்க்கெட் ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்துடலாம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா புல்ஸோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டோம். சப்போஸ் பியர்ஸோட கண்ட்ரோல் எடுக்கிறாங்க அப்படின்னா அது எதுக்கு கீழே இருக்கும் அப்படின்னா சப்போர்ட் 1 பிரேக் பண்ற பட்சத்துல, அதாவது 24,516 பிரேக் பண்ற பட்சத்துல பிரைஸ் டுவர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் 2 இருக்கக்கூடிய 24,271 போயிட்டு ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தர் டவுன் அப்படிங்கிறது 24,150 இந்த இடத்த போய் டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன் பிட்வீன் த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க மாட்டாங்க ப்ராப்பரா ட்ரேட் பண்றவங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டேஷன்ஸாவோ கால்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். இது நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரசியா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு தான். சோ ஓவராலா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 3 டச் பண்ணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இந்த சப்போர்ட் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்போர்ட் 2 போய் டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஓவரால் மூவா இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே கேப் டவுன்ல தான் இருந்துச்சு. அது இமீடியட்டா, அதாவது சப்போர்ட் 1 இருக்கக்கூடிய 55,352 பிரேக் பண்ணி தான் ஓப்பன் ஆனாங்க. அது இமீடியட்டா ரெண்டாவது சப்போர்ட்டா இருக்கக்கூடிய 55,209 பிரேக் பண்ணுச்சு. அங்கிருந்து ஃபால் ஆன பிரைஸ் தேர்ட் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய 54,975 இந்த ரேஞ்ச்ல சப்போர்ட் எடுத்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 2 o'clock வந்து பாத்தீங்கன்னா மேல போக ஆரம்பிச்சது. அது இமீடியட்டாவே பெருசா வந்து ஷூட் அப் ஆயிட்டு ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேல போய் நிக்கிறத பாக்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அப்படின்னும் போது மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து அடுத்த டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55,209 அப்படின்னு சொல்லலாம். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பொசிஷனலி ஹையஸ்ட் டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டா இருக்கக்கூடிய 54,975 போய் ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரியே சப்போர்ட் 1க்கு கீழே தான் ஓப்பன் ஆனாங்க. அதுல இருந்து ஃபால் ஆன பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் 2 பிரேக் பண்ணி பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் 3ல ஒரு சப்போர்ட்டை எடுத்து பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல ஷூட் அப் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. அங்கிருந்து போன பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் கிளியராவே மேல போனதை பார்க்க முடிஞ்சது. பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பையர் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் இல்லையா. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மேல போயிருக்கிறதையும் பாக்குறோம். மார்க்கெட் முடியும் போது 55,521 முடிச்சிருக்காங்க. இது ஃபர்தரா எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கறத நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணிடலாம். இதுல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா கால் அண்ட் புட் ரேட்டர்ஸ் கொஞ்சம் ஹெவியா இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். அண்ட் புட் ரேட்டர்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. பிசிஆர் ரேஷியோ 0.8 அப்படிங்கறதுனால மார்க்கெட் சைட்வேஸ் டு டவுன் அப்படிங்கறத நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வியூ இருக்கு. சைட்வேஸ் அல்லது ஓவராலா சைட்வேஸ் டு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னியோட சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கால் அண்ட் புட் ரேட்டர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். பட் புட் ரேட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத பாக்குறோம். அப்படின்னும் போது ஸ்லைட்டா மார்க்கெட் பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ்க்கு மாறி அப்படிங்கிற அந்த ஃபீலை கொடுக்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாலுமே இன்னைக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ்க்கு மூவ் ஆகுது அப்படிங்கறத சின்னதா சொல்லலாம். பட் எனிவே டெக்னிக்கலா பார்த்து நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல 2 ரெசிஸ்டன்ஸையும் 3 சப்போர்ட்டையும் ஐடென்டிஃபை பண்றோம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் புல்ஸா பியர்ஸா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரெண்டுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேல இருந்துச்சுன்னா, அதாவது R1க்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு புல்ஸ் கேட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட் 2க்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா பியர்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படின்னும் போது மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த பிரேக் ஆகி சஸ்டைன் ஆச்சுன்னா
ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது புரிதலா இருக்கு. சப்போர்ட் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட் 3 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது புரிதலா இருக்கு. அண்ட் இன் பிட்வீன் த ரேஞ்ச் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட் வேஸ் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்படின்னும் போது இங்க அதாவது சப்போர்ட் 2க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்றது சப்போர்ட் 1 இருக்கக்கூடிய 55,559 இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் 2 போய் டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல இருந்து திரும்ப சப்போர்ட் எடுக்கும். இது எக்ஸிஸ்டிங் நம்மளோட ஸ்டூடெண்டால மட்டும் இதை ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். இது பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தர் டவுன் ஆகும் அப்படிங்கறத பார்த்தோம். இது அதாவது மேல ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 போகும் அப்படிங்கறதையும் பார்த்திருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணது இது ட்ரேட் எம்பரி மெத்தட ப்ரூவ் பண்றதுக்கு தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன். அண்ட் இதுல சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது பார்க்கணும். அதை பத்தி தெரியாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ராப்பர் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் இதை ட்ரேட் எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இதை கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன்.